கரூர் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழக அரசியல் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஒன்று. அந்த துயர சம்பவம் தொடர்பாக நாளை நேரில் ஆஜராக தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. இந்த நிலையில் அதற்கான பின்னணி காரணங்கள் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் 2 மாவட்டங்களை மக்கள் சந்திப்பு நடத்தி வந்தார். அந்த வரிசையில் 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் எதிர்பாராத அளவுக்கு மக்கள் திரண்டனர். இந்த கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தாங்க. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்தது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேற்பார்வையின் கீழ் சிபிஐ வசம் சென்றது. இதனைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் கரூர் வேலுசாமிபுர பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டாங்க. சம்பவ இடத்தை ஆய்வு செய்ததுடன் அப்பகுதி மக்கள், கடை வைத்திருந்தவர்கள், கூட்டத்தில் பங்கேற்றவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் என பலரிடம் விசாரணை நடத்தினாங்க. இதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளான புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டனர். அவர்கள் 3 நாட்கள் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இந்த விசாரணையின் போதே ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. சிபிஐ அதிகாரிகள் கேட்ட சில முக்கிய கேள்விகளுக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோர் பதில் அளித்ததாக கூறப்படுது. இந்த பதில்களே விஜய்க்கு நேரடி சம்மன் அனுப்பப்பட்டதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. முதலில் விஜய்க்கு சம்மன் அனுப்பிய சிபிஐ திட்டமிடவில்லைன்னு தாவேக நிர்வாகிகளிடம் நடைபெற்ற 3 நாள் விசாரணைக்கு பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. சிபிஐ அதிகாரிகள் விஜய் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஏன்? 10,000 பேருக்கு மட்டுமே அனுமதி பெறப்பட்ட நிலையில் 25,000 முதல் 50,000 பேர் வரை எப்படி கூடியது? அனுமதி மீறல் நடந்ததா? அதற்கான பொறுப்பு யாருடையது? என போன்ற கேள்விகளுக்கு நேரடி பதில் பெறவே விஜயை விசாரணைக்கு அழைத்துள்ளதாக கூறப்படுது. இதன் அடிப்படையில் வரும் 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி இன்று விஜய் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு தங்கி நாளை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், கரூர் எஸ்பி ஜோஷ் தங்கையா உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயின் அரசியல் பயணம் ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கும் நிலையில் இந்த சிபிஐ விசாரணை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. விசாரணையில் என்ன தகவல்கள் வெளிவரும், அது தமிழக அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.